வணக்கம் தோழர்களே, நான் உங்கள் லாயர் குமரவேல். தமிழ்நாட்டில் இருக்கிற டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் எல்லா கவர்மெண்ட் லா காலேஜஸ் சீட்டு வந்துட்டு ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதனாச்சும் இருக்கா நேஷனல் யூனிவர்சிட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ தான் ரீசெண்டாக கிளாட்டுக்கு வந்துட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் முடிஞ்சிருக்குங்க 2024 அட்மிஷனுக்கு. இது வந்து டிசம்பர் 3 எக்ஸாம் நடந்திருக்கு. இதுக்கு மொத்தம் வந்துட்டு 24 நேஷனல் யூனிவர்சிட்டி வந்து அப்ளிகேஷன் வந்துட்டு போட்டாவும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்துட்டு மஸ்ட்டு. என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து கிளாட் எக்ஸாமில் வந்துட்டு எவ்வளோ பெர்சன்டேஜ் மார்க் எடுக்கிறீங்களோ எவ்வளோ எலிஜிபிலிட்டி இருக்கோ அது பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து அட்மிஷன் கொடுப்பாங்க. தமிழ்நாட்டிலையும் ஒரு சில நேஷனல் யூனிவர்சிட்டி இருக்குது. அதில் வந்து கிளாட் எக்ஸாம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து அட்மிஷனை வந்துட்டு போடுறாங்க. இப்போ இந்த கிளாட் எக்ஸாம் வந்து டிசம்பர் 3 முடிஞ்சிருக்கு. டிசம்பர் 10 வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது டிசம்பர் 12 டிசம்பர் 22 வரைக்கும் கவுன்சிலிங் வந்துட்டு நடக்க போகுது. இதில் யாரெல்லாம் ஆல்ரெடி கிளாட் எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணி ரிசல்ட் வந்துட்டு வந்திருக்கோம் அவங்களாம் ஆன்லைனில் வந்து உங்களோட மார்க் ஷீட்டை பார்த்துட்டு உங்களோட பர்சன்டேஜ் மார்க்கு என்ன ரேங்க் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். டிசம்பர் 12 டிசம்பர் 22 வந்துட்டு ஆன்லைன் கவுன்சிலிங் நடக்குது. இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் மூலமா நீங்கள் வந்துட்டு நேஷனல் யூனிவர்சிட்டியில் வந்து ஜாயின் பண்ணலாம். இந்த ரேங்க் டீட்டெயில்ஸ் வந்துட்டு நீங்கள் கிளாட் எக்ஸாம் வெப்சைட்லேயே போயிட்டு உங்களோட அப்ளிகேஷன் நம்பரும் டேட் ஆஃப் பர்த்தும் வந்துட்டு டைப் பண்ணி நீங்கள் வந்துட்டு உங்களோட ஸ்கோர் கார்டை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸ்கோர் கார்ட்லேயே உங்களுக்கு வந்துட்டு ஆல்ரெடி உங்களோட நேம், என்ன மார்க் எடுத்திருக்கீங்க, எவ்வளோ யூனிவர்சிட்டி ரேங்க் வந்திருக்கு, எவ்வளோ வந்துட்டு உங்களோட கம்யூனிட்டி ரேங்க்னு சொல்லிட்டு எல்லாமே க்ளீனாக மென்ஷன் ஆகிருக்கும். இது மூலியமாக நீங்கள் வந்துட்டு யூனிவர்சிட்டியை வந்து ஜாயின் பண்ணலாம். அங்கேயே வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுவாங்க நீங்கள் வந்துட்டு கவுன்சிலிங் வந்து எலிஜிபிள் இல்லையான்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் 20 மேலே வந்துட்டு யூனிவர்சிட்டி இருக்குது நேஷனல் யூனிவர்சிட்டி. அதில் வந்துட்டு உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் வந்துட்டு நடக்கும். இதில் மெயின் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 இருக்கிறது வந்து பெங்களூரு, ஹைதராபாத், கொல்கத்தா, போபால், ஜோஸ்பூர், ராஜ்பூர், காந்திநகர், லக்னோ, பட்டாலயா, பாட்னா, கொச்சி, ஒடிசா, ரஞ்சி, அதுக்கப்புறம் திருச்சியில் இருக்க யூனிவர்சிட்டி, விசாகப்பட்டினம், மும்பை, நாக்பூர், குவஹாத்தி, சிம்லா, சோனட்பட். இந்த மாதிரி இருக்கிற யூனிவர்சிட்டி எல்லாத்துக்குமே வந்துட்டு நேஷனல் லா யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்துட்டு உங்களுக்கு கிளாட் எக்ஸாம் மூலியமாக வந்து அட்மிஷன் வந்து போடுறாங்க. இதோட உங்களுக்கு வந்துட்டு 2024 அட்மிஷன் வந்துட்டு இங்கே நடக்குது. 5 இயர்ஸ்க்கு வந்துட்டு கவுன்சிலிங் வந்து நடக்க போகுது. +2 முடித்தவங்க வந்துட்டு இந்த கிளாட் எக்ஸாம் மூலியமாக நீங்கள் வந்து 5 இயர்ஸ் ஜாயின் பண்ணலாம். இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 2024 வந்துட்டு எக்ஸாம் வந்து நடக்கும். அது 2025 வந்து அட்மிஷன் வந்துட்டு போடுவாங்க. அதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நவம்பர் மந்த்து இல்லைனா டிசம்பர் மந்த்தில் எக்ஸாம் நடக்கும். 2024 நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த கிளாட் எக்ஸாம் மாதிரி நிறைய எக்ஸாம்லாம் இருக்குங்க. கிளாட் எக்ஸாமில் வெறும் நேஷனல் லா யூனிவர்சிட்டிக்கு மட்டும்தான் இந்த கிளாட் எக்ஸாம் வந்துட்டு நடக்கும். ப்ளஸ் வந்துட்டு மற்ற ப்ரைவேட் லா காலேஜஸ்க்கு டீம்டு யூனிவர்சிட்டிலையும் வந்துட்டு நீங்கள் கிளாட் எக்ஸாம் மார்க்கை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்காலர்ஷிப் ப்ளஸ் நீங்கள் வேறுனாச்சும் வந்துட்டு அட்மிஷன் கூட வந்து வாங்கலாம். ஆனால் நேஷனல் லா யூனிவர்சிட்டிக்கு மட்டும் தான் கிளாட் எக்ஸாம் மெயினாக வந்து பார்ப்பாங்க. மற்றபடி ஸ்டேட் வைஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து டிஃப்ரெண்ட் எக்ஸாம்லாம் வந்துட்டு இருக்குது. அதை பற்றி நான் வீடியோ வந்து ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் தரேன். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வேறுனாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் எதனாச்சும் இருந்ததுன்னா கிளாட் எக்ஸாம் பற்றி நீங்கள் வந்து கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. யாரெல்லாம் ஆல்ரெடி கிளாட் எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுக்கோசம் வெயிட் பண்ணியிருந்தீங்களோ அவங்க வந்துட்டு உங்களோட ரேங்க் லிஸ்ட் ஸ்கோர் கார்டெலாம் வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் கவுன்சிலிங் வந்து எலிஜிபிளாக இருந்தால் கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸே கலக்கம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லாட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.